இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் கடாய் பன்னீர் தான் செஞ்சுருந்தேன். இந்த பன்னீர் வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. ஃப்ரிட்ஜில் இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்துச்சு போல். ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணும்பொழுது உறுத்திட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்லாம் அம்மா செய்ய என்ன பண்ணுவோன்னா, இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அப்போ ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த ஃப்ரை பண்ண பன்னீர் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர், ஆனியன், கேப்சிகம் இது 3யும் நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாவோட ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அடுத்து இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாலாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்து அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் தயிரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் இறக்குனீங்கன்னா வந்துட்டு பன்னீர் வந்துட்டு கிரேவி ரெடி ஆயிரும். இது வந்துட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். நான் பன்னீர் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.